இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகட்டும். நாம் கற்றவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். தன் சிறு வயதிலிருந்தே கல்வி கற்பதில் ஆர்வமுள்ளவனாக இருந்த சிறு பையன் வளர்ந்து வாலிப பருவம் கடந்து திருமணமாகி பிள்ளைகள் பெற்ற பின்பும் கற்பதில் ஆர்வம் உள்ளவனாகவே இருந்தான். ஆனாலும் அவன் கற்றவைகளை தன் சொந்த வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த பழகிக்கொள்ளாததால் உயர்கல்வி தகமைகள் இருந்தபோதும் அவன் கற்றவைகள் அவன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமற்றதாகவே இருந்தது. அவன் கற்றும் வாழ்க்கையில் தேராதவனாக வாழ்ந்து வந்தான். பிரியமானவர்களே, பரலோக யாத்திரைகளாக கொஞ்ச காலம் இந்த பூமியிலே வாழும் நாம் எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை ஆர்வமாய் கேட்டு வாசித்து கற்று தேவனை அறியும் அறிவில் வளர்ந்து கற்றவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவ கல்வியை கற்பித்துக் கொடுக்கும் ஆசிரியர் ஒருவர் 10 கட்டளைகளை குறித்து சொல்லிக் கொடுத்தார். மாணவர்களில் ஒருவன், சார், நீங்கள் இவைகளை 20 வருடங்களாக சொல்லிக் கொடுக்கின்றீர்களே, இவைகளில் எத்தனை கட்டளைகளை கைகொண்டீர்கள் என்று குறும்புத்தனமாக கேட்டான். ஆசிரியர் சிரித்துவிட்டு சென்ற போதும் அந்த கேள்வி அவர் மனதை உறுத்தியது. ஆம், அங்கும் இங்குமாக எத்தனை பிரசங்கங்களையும் எத்தனை புத்தகங்களையும் வாசிக்கின்றேன் என்பது கேள்வி அல்ல. கேட்டவைகளில் வாசித்தவைகளில் எத்தனை காரியங்களை வாழ்க்கையில் கைகொள்கின்றோம் என ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கவனமாய் உற்று கவனியுங்கள். தேவ வார்த்தைகளை கேட்டு கற்று கீழ்ப்படிந்து அவைகளில் நிலைத்திருங்கள். 2 தீமோத்தேயு 3:7 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது.